ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கேழ்வரகு கொழுக்கட்டை தான் உள்ள பூர்ணம் வச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க. வெல்லம் வந்து 400 கிராம் எடுத்துருக்கேன். கேழ்வரகு 1/2 கிலோ. தேங்காய் ஒரு தேங்காவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். வாழை இலை, சால்ட், உப்பு, ஏலக்காய் தூள். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்களா 300 கிராம் கூட வெல்லம் எடுத்துக்கலாம். இடியாப்பம் வச்சு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு அதுக்குள்ளேயும் ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சுடு தண்ணி நம்ம இடியாப்பம் பிழிவோம்ல அந்த அளவுக்கு சூடாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சால்ட், உப்பு ஆட் பண்ணி கேழ்வரகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த சுடு தண்ணி ஊற்றும் போதே அந்த மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கரண்டி வச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா கேழ்வரகு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி கேழ்வரகு தோசையும் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இப்போ அந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும்ல, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு வெடிக்கட்டிடலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி நான் வடிகட்டிட்டேன். இப்போ இதில் நம்ம தேங்காவும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கட்டியாகட்டும். இப்போ நம்ம ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போவே நல்லா கட்டியாகிடுச்சு. ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடலாம். இதை நம்ம இடியாப்ப அச்சு இருக்குல்ல, அதில் வச்சு இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வாழை இலை எடுத்தோம்ல, அதில் தான் இடியாப்பத்தை பிழிய போகிறோம். பாருங்கள், இடியாப்பம் பிழிஞ்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பூர்ணமை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மூடிடலாம். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். இதேமாரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இடியாப்பத்தில் எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்க. இப்போ வாங்க நம்ம கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். கையில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் வச்சு அதை அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நம்ம கொழுக்கட்டையை செஞ்சாச்சு. இதையும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.